Students, example 3.12. Find the LCM of the following: 8x power 4 y squared, 48x squared y power 4. Second sum, 5x minus 10, 5x squared minus 20. Third, x power 4 minus 1, x squared plus minus 2x plus 1. Fourth, x cubed minus 27, x minus 3 the whole squared, x squared minus 9. Then solution. First sumக்கு மேலே LCM பார்க்க போகிறோம். x power 4 y squared, 48 x squared y power 4. முதல்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்பர்ஸ் நியூமரல்ஸ்க்கு முதல்ல LCM கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது LCM ஆஃப் 8, 48. நீங்கள் ஏற்கனவே லோயர் கிளாஸில் LCM எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துருப்பீங்க. இந்த சைடில் போட்டிருக்கோம் பாருங்கள். அது மாதிரி கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து LCM வந்து நியூமரிக்கலுக்கு 48 கிடைக்கிது. தென் ஃபைண்ட் LCM ஆஃப் வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஹையர் பவர் எது தான் ஹையர் பவர் இருக்கோ அதுதான் LCM. இப்போ எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதில் வந்து எக்ஸ் பவர் 4 ஹையர், ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 4ல் ஒய் பவர் 4 ஹையர், அதனால் எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4 எடுத்துக்கிட்டோம். தென் LCM ஆஃப் எக்ஸ்பிரஷன், அந்த ஹோல் எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM ஆஃப் நியூமரிக்கல் இன்ட்டு LCM ஆஃப் வேரியபிள்ஸ். நியூமரிக்கலோட LCMமும் வேரியபிள்ஸோட LCMமும் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் LCM ஆஃப் எக்ஸ்பிரஷன். Therefore, LCM of 8x power 4 y squared, 48x squared y power 4 is equal to 48x power 4 y power 4. இதான் இதோட ஆன்சர். தென் செகண்ட் சம் 5x minus 10, 5x squared minus 20. அதில் 5x minus 10 பிரிச்சுக்கிறோம். 5x minus 10 5 காமனாக வெளியே எடுத்தாச்சுன்னா x minus 2 கிடைக்கிது. அப்போ 5x squared minus 20 எடுத்தோம்னா 5 into x squared minus 4. அதை பிரிக்கும் போது அது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதுனால a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மில் போடுறோம். இப்போ 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. தென் LCM ஆஃப் 5x மைனஸ் 10, 5x ஸ்கொயர் மைனஸ் 20 எடுக்கும்போது ரெண்டுலேயும் காமனாக உள்ளதையும் பார்க்கணும். இப்போ வந்து ரெண்டுலேயும் காமனாக உள்ளது 5, அடுத்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 2, அடுத்து காமனாக இல்லாது ரெண்டு காமனாக உள்ளதையும் எழுதிட்டு இல்லாதையும் சேர்த்து எழுதிடணும். தென் third sum, x power 4 minus 1, x squared minus 2x plus 1. இப்போ x power 4 minus 1 வந்து x squared whole squared minus 1 squared, a squared minus b squared ஃபார்மில் கொண்டு வரோம். அதை வந்து பிரித்து எழுதும்போது x squared plus 1, x squared minus 1. தென் இந்த x squared minus 1 திரும்ப a plus b, a minus b ஃபார்மில் எழுதுகிறோம். அப்போ நமக்கு எனக்கு கிடைச்சது x squared plus 1, x plus 1, x minus 1. தென் x squared minus 2x plus 1. இதுக்கு வந்து நம்ம வந்து பிரித்து எழுதும்போது நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம LCM கண்டுபிடிக்க போகிறோம். LCM கண்டுபிடிக்கும் போது ரெண்டோட காமன் டேர்மு திரும்ப காமன் இல்லாத எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிறோம். அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். தென் ஃபோர்த் சம், எக்ஸ் கியூப் மைனஸ் 27, எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. எக்ஸ் கியூப் மைனஸ் 27 வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்ம் சைடில் ஃபார்மில் எழுதிருக்க பாருங்க. அந்த ஃபார்மில் நம்ம பிரித்து எழுத போகிறோம். எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. தென் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஹோல் டேர்முக்கும் LCM கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைச்சது எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 9. That's all.